வந்து இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அந்த மீசை அப்படி உட்கார்ந்து இருக்கிறது, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஹிட்லர் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் திரும்பி திரும்பி பாக்குறேன், இந்த மனுஷன் தான் அது. இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பானா, அவன் லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருந்தீங்கல்ல? லாஸ்ட் வரைக்கும் இருப்போம்னா இன்னும் முடியலையே கதை. இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, செகண்ட் பார்ட் எண்ட்ல தான் அந்த முடியும். ஸோ ஆன் ஸ்பாட் எப்படி அந்த மேக்கிங்கா இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா தான் இருந்துச்சா? சரி, கொஞ்சம் அந்த ஹெவினஸ் இருக்கும் அந்த சீன் எல்லாம் எடுக்கும்போது. ஏன்னா இந்த மாதிரி உண்மையாவே நடந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் வருதுல. அவ்வளோ லேடிஸ் அங்க இருக்காங்க. அண்ட் நியூடு வந்து நியூடா இருக்காது. அந்த ஸ்கின் டைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஸ்கின் கலர்ல டைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது இருந்தாலுமே ஒரு ஒரு ஹெவினஸ் இருக்கும் அது அந்த இது எடுக்கும்போது. நார்மலா ஷூட்டிங்ல வந்து ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்போம். பட் இந்த சீன் எடுக்கும்போது யாருமே வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. ஒரு ஹெவினஸ் இருந்தது. பிளஸ் அவரு ரொம்ப சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணாரு. அதாவது ரொம்ப யார் தேவையோ அவங்க மட்டும் அந்த ரூம்ல இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஓகே, நிறைய பேர் கால் பண்ணிருப்பாங்க. ஸோ வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கால்? இல்ல உங்களால மறக்க முடியாத ஒரு கிரிட்டிக் சொல்லுது அப்படின்னா என்ன சார் இந்த கேரக்டர் பத்தி? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, தெரியாதவங்க எல்லாம் கூட நம்பர்லாம் வாங்கி கூட ஃபோன் பண்ணாங்க. அதுல வந்து நம்ம சுகா சார் இருக்கார் இல்லையா, லிரிசிஸ்ட், அவர் ஃபோன் பண்ணார். திருநெல்வேலிக்காரரு. அவர் ஊர்ல தான் படம் பார்த்துருக்காரு. சேத்தன் படம் பார்த்தேன் தியேட்டர்ல. திருநெல்வேலிக்குனே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு திட்டுறதுக்கு, நல்ல அழகான வார்த்தைகள். முடிவு பண்ணிக்கீங்க என்னென்ன வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் ஃபுல்லா வந்து சொல்லி உங்களை திட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திட்டுறதுக்கு சந்தோஷப்படுவாங்க, வேற வழி இல்லை. இந்த கேரக்டருக்கு எவ்வளவு வந்து ஹேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தானே. ஓகே, நீங்க என்ன திட்டுனீங்க? அடிச்சாங்களா? இவனும் என் பொண்ணும் சேர்ந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தோம், ஏன் இப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ஓசி கேரக்டருக்கு வந்து அந்த இறக்கம்னா என்னன்னே தெரியாது. இப்போ யாரு கெஞ்சுறாங்க எதுவும் பண்றாங்க, ஒரு அப்படிதான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லுக்கு எப்படி சார், என்ன மாதிரி அந்த லுக் மெயின்டைன் பண்ண? ஏன்னா படம் முழுக்க அந்த யாரை பார்த்தாலும் அந்த ஒரு திமிரு இருக்கணும், அதில் ஒரு நக்கல், நீ யாரா நான் தானே உன்னோட பெரிய இல்லை. ஸோ அந்த லுக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு? அதுக்கான ஒரு டெஸ்டிங் ஏதாச்சும் போச்சா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தை இன்டர்னலைஸ் பண்ணா போதும், இன்டர்னலி நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணா போதும், அது ஃபேஸ்ல வந்து பிரதிபலிச்சிடும். நீங்க வந்து அதுக்காக வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர், கிரே ஷேட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ வந்து இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு சீன்லையும் திரும்பி திரும்பி பார்க்குறேன், இந்த மனுஷன் தான் அது அப்படின்ற மாதிரி. அந்த அந்த கேரக்டர் மேலே கோபம் வர வர சந்தோஷமா இருந்தது, ஏன்னா கேரக்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ எனக்கே கோபம் வருதுன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. சார் வாட் வாஸ் வெற்றிமாறன் சார் ரூல் நம்பர் 1? ஒரு இன்ச்சு கூட சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஆமா, பேசிக்கலி அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கேஸ்ட்ரால் குடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் தான். அது விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னது என்னன்னா, அந்த கேரக்டரோட சைக்காலஜி என்னன்னா, தனக்கு கீழே இருக்கிற யாரையும் மதிக்காது, மேலே இருக்கிறவங்களையும் மதிக்காது கிவன் அ சான்ஸ். பட் வந்து அவங்க வந்து சீனியர்ஸ், அவங்க சுப்பீரியர்ஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு படிஞ்சு போகிற ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அந்த பொசிஷன் இல்லைன்னா அவங்களையும் மதிச்சிருக்காது. இது அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர், யாரும் எல்லாருமே துச்சமாக நினைக்கிற ஒரு கேரக்டர், கண்டெம்ட் ஃபார் பீப்புள். எனக்கு பர்சனலாக படம் பார்க்கும்போது அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த சீன், சூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற சீனில் ஒரு லோ ஆங்கிளில் இவரை காட்டுவாங்க, ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு. நானும் எப்படோ ஏய் ஹிட்லர் அப்படின்னோம் பார்த்த உடனே அப்படியே அந்த மீசை அப்படி உட்காந்துருக்கிறது, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஹிட்லர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்படியே திரும்பி பார்த்து ஹிட்லர் அப்படின்னோம். அந்த மாதிரி தான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடைசியா ஒரு பயங்கரமான ஒரு எண்டிங் கொடுப்பாங்க. இவங்கள ஒரு ருத்லெஸ்ஸா ஏதாச்சும் பண்ணா அப்பதான் ஆடியன்ஸ்க்கு அதுக்கான ஒரு அக்ரேஷன் அவங்களை அடக்க முடியும். பட் அந்த ரைட்டிங்ல கூட பயங்கரமா இருந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பானா, அவன் லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருந்தீங்கல்ல? லாஸ்ட் வரைக்கும் இருப்போம்னா இன்னும் முடியலையே கதை. இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, ஓகே, செகண்ட் பார்ட் எண்ட்ல தான் அந்த முடியும். ஓகே ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்கும்.